அசம்பாவிதம் நடந்ததற்கு இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்காக இந்த போலீஸ் வந்து போட்ட இந்த பந்தோபஸ்து ஒரு நாளைக்கா, ஒரு வாரத்துக்கா, இல்ல ஒரு வருஷத்துக்கா? இது உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல போனா வந்து யூடியூபர் அவர் இர்ஃபான்னு சொல்லி வந்து இன்னைக்கு வந்து அவர் குழந்தைய வந்து தொப்புள் கூடிய வந்து அறுக்கிற மாதிரி வந்து யூடியூப்ல எதனால பண்ணாங்க? வியாபாரத்துக்காக பண்ணும்போது அப்போ அந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்கலையா? அந்த டாக்டருக்கு எதிராக வந்து நீங்களாம் போராட்டம் நடத்திருக்கிறீங்களா? இதோட ஒரு பெரிய குடும்பம் என்னன்னா, அந்த பையன் வந்து ஒரு படித்த பையன், அவனை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேப்பை போட்டு ஒரு டெரரிஸ்ட்டை கூப்பிட்டு வர மாதிரி கூப்பிட்டு வர்றது தான் வந்து வெக்கக்கேடு. இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து போலீஸ்காரங்க வந்து போட்டு இருந்தாங்க. அந்த பையன் பதட்டம் ஆயிட்டான். நான் கேட்கிறேன், அந்த பையனுக்கு நான் வந்து சொல்ல வரல, தன் தாய்க்கு புற்றுநோயால அவதிப்படுறதால அவனால தாங்க முடியல, மனநிலை என்ன, அந்த குடும்பத்துடைய மனநிலை என்ன? ஆனா அதை பத்தி யாருமே வந்து சிந்திக்கல. அதே நேரத்தில் வந்து இப்போ நான் வந்து இருக்கிற வந்து அரசியல் ஊழியர்கள் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் தான் சொல்றேன். அதே மாதிரி டாக்டரையும் ஒரு சிலர் தான் சொல்றேன். இன்னைக்கு வந்து ஒரு ஏழை மக்கள் வந்து ஒரு ஸ்டேஷன்ல போனா, ஏய் வா, ஏய் போ, இந்த சிக்னல்ல இந்த டிராஃபிக் போலீஸ்காரன் பார்க்கணும், ஏய் நான் உன் அப்பா வீட்டு சொல்றேன் சாப்பிட்றான், நான் கேட்குறேன், போடலைன்னா ஃபைன் போடுறது தானே உன் வேலை. இன்னைக்கு ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்ல போங்க, ஒரு மரியாதை இல்லை. ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்ல போங்க, ஒரு மரியாதை இல்லை. இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஒரு மரியாதை இல்லை. அப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு இது இன்னைக்கு கொரோனா டைம்ல வந்து முழுசா சம்பளம் வாங்கினது அரசாங்க ஊழியர்கள் மறந்துடாதீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட்டுக்கு வந்து நாங்க வந்து முதல் கையெழுத்து ஒழிப்போம்னு சொன்னார்ல உதயநிதி ஸ்டாலின் ஐயா. ஒரே விஷயம், நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு நம்ம கத்தி கத்தி சொல்லியாச்சு, கேட்கல. ஆனா காரணம் அனிதான் மாதிரி ஒரு உயிர் வந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி அதுதானே இவர் வந்து காட்டினாரு, நீட்டு ஒழிப்போம்னு சொல்றதால. நான் ஒரே ஒரு விஷயத்த வந்து அந்த உதயநிதி ஸ்டாலின் கிட்டே முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன், அவங்களுடைய சமுதாய மக்களை வந்து ஏமாத்துறதுல தான் இன்னைக்கு வந்து பண்ணிடுகிற வந்து திமுகவில் நான் சொல்லுவேன் வெட்கக்கேடு. 25-30 ஆண்டு காலமாக வந்து இன்னைக்கு வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரிகள் சொல்லிட்டு வந்தவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணால் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அந்த சமுதாய மக்களுக்காக வந்து திருமாவளவன் என்னத்தை செய்யார். இன்னைக்கு எந்த வந்து இவரை கொண்டு வந்து எந்த அளவு வந்து முட்டாள்தனம்னு சொல்லி இந்த 2026 வந்து திமுக உணரதான் போகுது. ஏன் திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து எழுதி வச்சிங்க, 2வது முறையாக வந்ததா சரித்திரம் கிடையாது. அவங்களுக்கும் நல்லா தெரியும். அவங்களும் வந்து சில கட்சிகளோட பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு தான் வராங்க. இது திமுகவுக்கு வந்து கலக்கத்தை தான் ஏற்படுத்தி இருக்குது. அதனால இன்னொரு 5-6 மாதம் வெயிட் பண்ணுங்க. இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க அவங்களை துப்பிட்டு வெளியில போவாங்க அவங்களுக்கு பதவிக்காக. ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் முகமது அத்தாவுல்லா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கங்குவான்ற படம் வந்துட்டு இருக்கு. இப்போ தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதற்கான ப்ரொமோஷன் வேலைகளையும் நடிகர்லேருந்து தயாரிப்பு குழுவிலேருந்து அனைவருமே வந்துட்டு முழுமையாக ஈடுபட்டிருந்தாங்க. பல்வேறு மாநிலத்திலலாம் போயிட்டு நடிகர்கள்லாம் வந்துட்டு சூர்யா அவர்கள் வந்துட்டு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணியிருந்தாரு. படத்துக்கு பார்த்தீங்கன்னா கருத்தான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இதுவே ரெட் ஜெயிண்ட் வந்து அந்த படத்தை எடுத்திருந்தா இந்த போல கருத்துக்களை சந்திச்சிருக்கலாமா, இல்லை எப்படி நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களா? உங்களோட கருத்து என்ன சார்? உண்மையாலுமே சொல்ல போனோன்னா படத்தை பற்றி நான் விமர்சனம் பண்ணுறது கிடையாது. பட் இருந்தாலும் அந்த படத்தை வந்து எந்த அளவு வந்து மக்கள் மத்தியில் வந்து ஹைப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லி உங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம். 300 கோடி செலவு பண்ண பட்ஜெட்டு, 2000 கோடி வருமானம் ஈட்டுவோம். அதாவது எந்த அளவு மக்களை திசை திருப்பணுமோ. ஏன்னா இந்த புருஷனும் முண்டாட்டியும் வந்து பார்க்க போனால் இதே வந்து நீங்கள் பார்க்கணும்னா இந்த திராவிடத்தில் எது நடந்தாலும் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓடி வந்து முன்னாடி நின்றுப்பாங்க. அவங்க குடும்பமே வந்து நிற்பாங்க. ஆனால் இன்றைக்கி எங்கே ஓடி ஒளிஞ்சாங்கன்னு வந்து தெரியல. மும்பை வந்து இப்போ அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்க கொடுத்தன அங்கே வந்து வச்சதால் இன்றைக்கி வந்து ஜோதிகா அம்மையாருடைய தமிழ்நாட்டில் இருக்கும்போது எப்படியும் மும்பையில் எப்படி இருக்கிறாங்க மாற்றங்கள் நான் மக்கள்கிட்ட விட்டுறேன். இன்றைக்கி அந்தமாக போடுற வீடியோஸுங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து என்ன சொன்னாங்க, அந்த இடத்துல கோயிலுக்கெல்லாம் போடுறது ஏதாவது அனாதை பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு வந்து படிப்புக்கு செலவுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாமேன்னு வந்து என்னென்னவோ ஸ்பீச்செல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க படத்துடைய ப்ரமோஷனுக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இந்த படம் நல்லா இல்லை, நீங்கள் வர வேணான்னு சொல்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு தைரியம் இருக்குதா? இப்போ நான் சூர்யாவையும் கேட்குறேன். நேற்று போய் அந்த படத்தை பார்த்தேங்க. உண்மையுமே அந்த படத்தை பார்க்கும் போது இது படம் எதுக்கு எடுத்தாங்க, ஏன் எடுத்தாங்க, சிறுத்தை சிவா என்ன சொல்ல வர்றாரு ஒன்றுமே புரியலைங்க. அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து அங்கே போய் உட்காந்துட்டு அந்த படத்தை பார்க்குற, கதையும் புரியல, தலையும் தெரியல, வாழும் புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் வந்து பார்க்க போனால் 10,500 தேட்டரு, 10,000 தேட்டரில் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி பொய்யா ஒரு ப்ரொபகண்டா பண்ணின்னு இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து
காட்சியை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அடுத்தது வந்து படம் வந்து க்ரௌட் இல்லைங்க. ஏன்னா இப்போ இந்த படம் நான் வந்து நல்லா இல்லைன்னு வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா பல பேருடைய உழைப்பு அந்த படத்தில் இருக்குது. ஏன்னா அந்த டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. நான் அவங்க எல்லாரையும் கொச்சப்படுத்த விரும்பலை. ஆனால் 300 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லணும்னா வந்து அது நம்ப தங்கமான இல்லை. அதுக்கு முன்னாடி அவங்க டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, தேட்டர் உரிமையாளர்கள்லாம் வந்து எந்த மாதிரியெல்லாம் இவங்க வியாபார ரீதியாக அவங்கள ஏமாற்றிருக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் படத்தை எடுத்தவங்க எத்தனை தேட்டர் உரிமையாளர்கள் நஷ்டத்தில் வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க வந்து மக்கள் மேலே அக்கறை உள்ளவங்கல்ல. அதனால் 200 ரூபா பணம் கொடுத்து பார்த்தா கூட வந்து அட்லீஸ்ட் என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லாத படத்துக்கு 200 ரூபா அங்கே கொடுக்கறதுக்கு பதில் ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு அந்த 200 ரூபா கொடுத்தா உங்களுக்கு புண்ணியமாவது சேரும் தான் என்னுடைய கருத்து. இப்போ அரசியல் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் சார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்குன்றது பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்துட்டு தலைவிரித்து ஆடி வந்துருக்கு சார். அதுலேயும் குறிப்பாக சொல்லலாம் இப்போ மருத்துவத்துறை, மருத்துவருக்கு அதுலேயும் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. பல இடத்துல மருத்துவர் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கிண்டி அரசு மருத்துவமனையில் நடந்த கத்தி குத்து சம்பவம் தொடர்பாக இதெல்லாம் எது சார் குறிக்கிறது? ஒவ்வொரு துறையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. போக்குவரத்து துறைன்னு எடுத்துட்டா போக்குவரத்து பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவத்துறையில் மருத்துவர்களுக்கு இந்த மாதிரியான சம்பவம் அரங்கேறிக்க உங்களோட கருத்து என்ன சார்? இந்த கருத்தை வந்து நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன். இந்த கருத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த இடத்துல எதனால் வந்து ஒரு தமிழக அரசாங்கத்தை கேட்க விருப்பப்படுறேன். இன்றைக்கி காலையில் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பார்க்க போனால் 15லேருந்து 20 போலீஸ்காரங்க வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில், அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களாம் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது நிரந்தரமா? அதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததற்கு இன்றைக்கி வந்து என்னென்னா வந்து எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த போலீஸ் வந்து போட்ட இந்த பந்தோபஸ்து ஒரு நாளைக்கா, ஒரு வாரத்துக்கா, இல்லை ஒரு வருஷத்துக்கா? மக்கள் சிந்திக்கணும். ஏன்னா வந்து இதுதான் வந்து இந்த அரசாங்கத்துடைய திட்டம். ஏன்னா வந்து இது நெடுந்தோறனால ஒரு 10 நாளைக்கு வந்து என்னென்னா இவங்க ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நான் பார்க்குறேன் வியூவை. ஏன்னா சமீபத்தில் வந்து கல்கட்டாவில் வந்து ஒரு மருத்துவ போராட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது. இன்னும் வரைக்கும் வந்து அது வந்து அடங்கலை. இன்றைக்கி அந்த சிஎம்ஏ வந்து என்னென்னா அவங்க ஆட்சிக்கே வந்து பங்கம் விளைவிக்கிற அளவுக்கு வந்ததால் உடனே நம்ம வந்து என்ன பண்ணிட்டார், சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஐயோ இது தமிழ்நாட்டிலே எங்கே இது பற்றிக்க போதோ அப்படின்னு ஒரு காரணத்தால் உடனே துணை முதலமைச்சர் வந்து என்ன பண்ணுறாரு, உதயநிதி ஸ்டாலின் போய் விசிட் பண்ணுறாரு. அப்புறம் மா சுப்பிரமணியம் போய் விசிட் பண்ணுறாரு. அப்புறம் வந்து நம்ம ஸ்டாலின் அண்ணன் வந்து உடனே ஃபோனில் போட்டு நல்லா இருக்கிறீங்க, நல்லமா இருக்கிறீங்களான்னு வந்து கேட்குறாரு. நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், தவறு செஞ்சவனுக்கு தண்டனை கிடச்சி தான் ஆகும். அதில் மாற்று கருத்து கிடையாது. விக்னேஷ் அந்த பையன் வந்து பண்ணது தவறு தான். அதே நேரத்தில் நான் எல்லா மருத்துவர்களையும் வந்து குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா மருத்துவர்கள்லாம் தெய்வத்துக்கு சமம். பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்களை நான் கொச்சைப்படுத்த விரும்பலை. ஆனால் நான் அவங்கக்கிட்ட வந்து கேட்குறேன், இந்த நேர்மையான மருத்துவர்கள்கிட்டலாம் உண்மையாலுமே மருத்துவர்கள் வந்து 100% பேர் வந்து உண்மையானவர்களா, தவறே பண்ண மாட்டாங்களா? இது உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல போனால் வந்து யூடியூபர் அவர் இர்ஃபான்னு சொல்லி வந்து இன்றைக்கி வந்து அவர் குழந்தைய வந்து தொப்புள் கூடிய வந்து அறுக்கிற மாதிரி வந்து யூடியூப்பில் எதனால் பண்ணாங்க? வியாபாரத்துக்காக பண்ணும்போது அப்போது அந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்கலையா? அந்த டாக்டருக்கு எதிராக வந்து நீங்களாம் போராட்டம் நடத்திருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் கேட்குற மருந்து இல்லைன்னு சொல்லி போராட்டம் நடத்திருக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து இன்றைக்கி நர்ஸு இல்லை, டாக்டர் பற்றாக்குறை இருக்குது. நீங்கள் சொல்கிற அதே வந்து புற்றுநோயுடைய டிபார்ட்மெண்ட்டில் டாக்டர்ஸே இல்லைன்னு வந்து நிறைய பேர் புகார் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதை வந்து நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் வந்து மறுக்கிறார். இன்றைக்கி 50 பேருக்கு வந்து ஒரு மருத்துவர்னு சொல்லி நியமிக்கும் போது அப்போ அந்த இடத்துல அந்த மருத்துவருடைய மனநிலை எப்படி? ப்ரெஷர். அவங்கள வந்து மனிதர்கள் தானே. நான் அவங்கள குறை சொல்ல விரும்பலை. ஏன் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னா, இன்றைக்கி அந்த ப்ரெஷர் தான் வந்து இந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்ததுக்கு ஒரு காரணம். இன்றைக்கி இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்க்க போனால் அந்த டாக்டரை குத்துனது தப்பு. நானும் சொல்கிறேன் குத்துனது தப்பு. ஆனால் எதனால் குத்துனா? இதோட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, அந்த பையன் வந்து ஒரு படித்த பையன், அவனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேப்பை போட்டு ஒரு டெரரிஸ்ட்டை கூப்பிட்டு வர மாதிரி கூப்பிட்டு வந்தது தான் வந்து வெக்கக்கேடு. இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து போலீஸ்காரங்க வந்து போட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த பையன் பதட்டம் ஆயிட்டான். நான் கேட்குறேன், அந்த பையனுக்கு நான் வந்து சொல்ல வரல, தன் தாய்க்கு புற்றுநோயால் அவதிப்படுறதால அவனால் தாங்க முடியல. மனநிலை என்ன? அந்த குடும்பத்துடைய மனநிலை என்ன? ஆனால் அதை பற்றி யாருமே வந்து சிந்திக்கல. இந்த டாக்டர்கிட்ட போய் வந்து அவன் பணம் கேட்டு தவறு தான், இல்லைன்னு சொல்ல வரல. அவன் போய் அவன் போலீஸில் புகார் கொடுத்துருக்கலாம். தவறான ஒரு சிகிச்சை கொடுத்ததால என்னுடைய தாய் வந்து அவதிக்குள்ளாகிறாங்க பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த பையன் வந்து சின்ன வயசு 26 வயசு பையன் இருக்கிறதால வந்து அவன் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் தள்ளி விட்டு அடிச்சிருக்கிறாரு. சட்டத்துக்கு வந்து கையில் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் அடிச்சிருக்காங்களே அந்த பையன் மேலே. அப்போ அவங்க மேலெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? இன்றைக்கி வந்து 24 மணி நேரம் வந்து 45,000 டாக்டர் சங்க தலைவர் வந்து சொல்கிறாரு நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவோம்னு சொல்லும் போது அப்போ நீங்கள் பண்ணுறது என்ன? சரியா? ஒரு ஆள் வந்து செய்த தவறுக்கு வந்து ஒட்டுமொத்த மக்களும் என்ன பண்ணாங்க? அவசர சிகிச்சை தான் நாங்கள் பார்ப்போம், இது உடனே கவன ஈர்ப்பு போராட்டம் வந்து நீங்கள் எப்படி கொண்டு வரலாம்? மக்கள் வரிப்பணத்தில் தான் நீங்களாம் சம்பளம் வாங்குறீங்க.
அப்போ மக்களுக்கு சேவை செய்ய தானே நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்போ அந்த கோடிக்கணக்கான மக்களில் ஒருத்த மணி ஒத்துமுட்ட மக்களே நீங்கள் எப்படி புறக்கணிக்கலாம்? தயவு செய்து சிந்திக்கணும். இன்னைக்கு காவல்துறை எடுத்துங்க. காவல்துறையில் இதே வந்து மகளிருக்கு வந்து முதலமைச்சர் என்ன சொன்னார், ரோட் சைட்லலாம் வந்து இப்போ அவங்களுக்குலாம் வந்து பாதுகாப்புக்கு வந்து அமர்த்தக்கூடாதுன்னு வந்து சொன்னார். ஆனால் அமர்த்தாமல் இருக்கிறாங்களா? இன்னைக்கு அதே சிஎம் கான்வாயில் போகும்போது லேடிஸ் வந்து உமன்ஸ்லாம் வந்து நின்றுனுக்குறாங்க. நான் கேட்குறேன், அவங்க எல்லோருக்கும் வந்து ஒரு மொபைல் வந்து டாய்லெட்டாவது வந்து நடமாடும் அந்த கழிப்பறையாவது நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்களா? இன்னைக்கு அதே போலீஸ்காரங்க லீவுன்னு சொன்னாங்க. எத்தனை போலீஸ்காரங்க லீவு எடுத்துருக்குறாங்க? நீங்கள் கேளுங்க, அந்த இடத்துல விடை வராது. இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட்ல வந்து பாருங்க, ஆள் பற்றாக்குறை. அவன் என்ன பண்றான், 10 மணி நேரம் பதில் 16 மணி நேரம் அவனை ப்ரெஷர் போட்டு வேலை செஞ்சா மற்றவங்க உயிரை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஓட்டுநர், அப்போ ஏன் ஆக்சிடென்ட் நடக்காது? சார், நீங்க வந்து ஆட்சியில் வரும்போது வந்து இதே நீங்க செவிலியர் நர்ஸுங்களுக்கு வந்து வேலை தருவோம்னு சொன்னீங்க, ஆசிரியர்களுக்கு ட்ரைனர்ஸுக்கெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொன்னீங்க, ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தருவீங்கன்னு சொன்னீங்க, அரசாங்க ஊழியர்கள் எல்லாருமே வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரேன்னு சொன்னாங்கல்ல, கொண்டு வந்தாரா முதலமைச்சர்? எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் ஒரு வார்த்தை, ஆளுங்கட்சி வந்தால் எப்படி? தயவு செய்து பார்க்கணும். இந்த அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இவங்க வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டை எல்லாரையும் வந்து என்னன்னா, இவங்களுடைய பலமே கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு வந்து பாதுகாப்பு. இன்னைக்கு அதே கவர்மெண்ட் சர்வெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அடுத்த 2026 வந்து ஸ்டாலின் எதிர்கட்சியாக தான் நாங்கள் உட்கார வைப்போம். ஏன்னா தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி எதையும் அவர் நிறைவேற்றலை. ஒரு சம்பள உயர்வு போடலை, ஒரு டாக்டர்ஸ் பற்றாக்குறை, டீச்சர்ஸ் பற்றாக்குறை, எத்தனை தலைமை ஆசிரியர்கள், எத்தனை ஆசிரியர்கள் இல்லை. இப்போ இதனால் மாணவர்களுடைய படிப்பு வந்து கேள்விக்குறியாயிடுச்சு. ஆனால் இனி வந்து என்னென்னா, டாக்டருங்களுக்கு வந்து அவங்க கொடுக்குற கோரிக்கை எல்லாமே நம்மளுடைய மா சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாங்க அந்த இடத்துல, சரி சரி. ஏன்னா எங்கே வந்து இங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் ஆகிடுமோன்னு ஒரு அச்சத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சுய லாபத்துக்காக, அவங்க ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக வந்து இன்றைக்கி என்னென்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது நிரந்தரம் அல்ல. என்ன கேட்டோம்னா, இன்னைக்கு என்னென்னா வந்து டிப்ரெஷன்லேயே இருக்கிற ஒர்க்லோடு இருக்கிற டாக்டர்கள்லாம் வந்து இன்னைக்கு நிரந்தரமான ஒரு இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா டாக்டர்களுடைய அணுகுமுறை வந்து நோயாளிகள் கிட்ட வந்து எப்படி இருக்கணும்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மன ஆறுதல் கொடுக்கணும். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுங்க அவங்க. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஏழை மக்கள்லேருந்து பலாயிரம் பேர் வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகிறோன்னா அவனால் 1 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ண முடியாது. அப்போ வந்து அவன் அரசாங்கம், எங்களுடைய வரிப்பணத்தில் தானே நீங்கள் வந்து அரசாங்கம் நடத்துறீங்க. அப்போ அங்கே போனோன்னா அந்த டாக்டர் எனக்கு என்ன உடம்புக்கு ஆச்சுன்னு சொல்லும் போது வந்து அப்போ காரணம் சொல்ல வேண்டியது டாக்டருடைய இது தானே, உன் உடம்புக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்கிறது. அந்த அணுகுமுறை வந்து சரியான கையாண்டா இன்னைக்கு பல ஹாஸ்பிட்டலில் வந்து இன்னைக்கு பார்க்க போனீங்கன்னா வந்து இந்த மாதிரி வன்முறையை தடுக்க முடியும் தான் என்னுடைய கருத்து. தவிர அதை விட்டுட்டு 10 நாளைக்கு வந்து ஒரு 20-30 போலீஸை வைக்கிறத வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு வெட்கக்கேடு. இது நிரந்தரமான ஒரு தீர்வும் கிடையாது. அதே நேரத்தில் வந்து இப்போ நான் வந்து இருக்கிற வந்து அரசியல் ஊழியர்கள் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் தான் சொல்கிறேன். அதே மாதிரி டாக்டர்லையும் ஒரு சிலர் தான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஏழை மக்கள் வந்து ஒரு ஸ்டேஷனில் போனோன்னா, ஏய் வா, ஏய் போ, இந்த சிக்னலில் இந்த டிராஃபிக் போலீஸ்காரன் பார்க்கணும், ஏய் நான் உன் அப்பா வீட்டு சொல்கிறா சாப்பிட்றான், நான் கேட்குறேன், போடலைன்னா ஃபைன் போடுறது தானே உன் வேலை. இன்றைக்கி ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் போங்க, ஒரு மரியாதை இல்லை. ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் போங்க, ஒரு மரியாதை இல்லை. இன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ஒரு மரியாதை இல்லை. அப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு இது. இன்னைக்கு கொரோனா டைமில் வந்து முழுசாக சம்பளம் வாங்கினது அரசாங்க ஊழியர்கள் மறந்துடாதீங்க. மற்றவங்களாம் 4-5 மாதம் சம்பளம் இல்லாமல் இருந்தாங்க. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கே வந்து கஷ்டப்பட்ட இடத்துல இன்னைக்கு அரசாங்க ஊழியர்கள் இத்தனை லட்சம் பேருக்கு வந்து அரசாங்கம் சம்பளம் கொடுத்தாங்கன்னா, நான் கேட்குற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு நர்ஸு வந்து ட்ரீட் பண்ணுற விதம் பாருங்கள், ஒரு டாக்டர் ட்ரீட் பண்ணுற விதம் பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து என்னன்னா மக்கள்கிட்டேருந்து பணம் வாங்கி அவங்க சிறப்பான ஒரு சிகிச்சை வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஒரு மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணால் கண்ட்ரோல் பண்ணுறான். ஆனால் இதே வந்து அரசு துறையிலலாம் என்ன, எவன் எக்கேர் கேட்டு போனான்னா எனக்கு 30ஆம் தேதி ஆனால் சம்பளம் வந்துடும்ல, அவனுக்கு எப்படி இருக்கும், அவனுக்கு மக்களுடைய வழி எப்படி தெரியும்? இன்னைக்கு ஒரு டீச்சர்ஸ் எடுத்துங்க, நான் எல்லாரும் டீச்சர்ஸும் சொல்லலை, மறுபடியும் இந்த இடத்துல குறிப்பிடணும்னு விரும்பல. ஒரு மாணவனா வந்தானா வரலன்னா நான் டியூஷன் எடுத்துகிட்டு வந்து போகிறான். நான் கேட்குறேன், இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இன்னைக்கு இத்தனை சதவீதம் வரலன்னா அவன் சம்பளத்துலேருந்து குறைச்சிரு. எப்போ உன் பர்சன்டேஜ் இதுதான், உன் தகுதி இதுதான், குறைக்கிறதுக்கு எங்கள் கவர்மெண்ட்டுக்கு தைரியம் இருக்குதா? இன்னைக்கு தவறாக சிகிச்சை பண்ணுற வந்து டாக்டருக்கு எதிராக இந்த டாக்டருக்கு போராட்டம் நடத்துகிறாங்களா? இல்லை இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதா? அவன் யாராவது ஒரு மந்திரி காலில் போய் ஊரா, ஒரு எம்எல்ஏ காலில் ஊரா, சிபாரிசில் மறுபடியும் வந்துடுறான். அப்புறம் எங்கேருந்து பயம் இருக்கும்? நான் வந்து திமுக அரசை மட்டும் இதை சொல்லலை, இது வரைக்கும் ஆண்டுன்னு வந்து அதிமுகவையும் சேர்த்து தான் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறேன். இனி வரும் காலத்தில் நான் மறுபடியும் கேட்குறேன், இனி வரும் காலத்தில் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காதான்னு வந்து அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நான் இது நிறைய விஷயத்தை வந்து வலியுறுத்துறேன். இனி வரும் காலத்தில் போதை வந்து தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? இனி வரும் காலத்தில் சாராயம் விற்க முடியாது உங்களால் சொல்ல முடியுமா? இனி வரும் காலத்தில் பட்டாசு தொழிற்சாலை விபத்துக்குள்ளாகாதுன்னு வந்து சொல்ல முடியுமா? இன்னைக்கு அந்த பட்டாசு தொழிற்சாலைன்னு வந்து சொல்லும் போது தான் நினைவுக்கு வருது, அவங்களுக்கு வந்து ஏதோ
பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க படிப்பு செலவு வந்து அரசாங்கம் எடுத்துக்குதா உயர்கல்வித்துறை? நான் கேட்குறேன், இது எல்லாத்துக்கும் நீங்கள் பண்ண முடியுமா? எங்கெல்லாம் அரசாங்கம் தவறு செய்ததால வந்து இன்னைக்கு வந்து மின்சாரம் வச்சு இறந்து போகிறாங்க ஒரு யாருடைய அலட்சியம்? அரசாங்கத்துடைய அலட்சியம் தானே. அப்போ அவன் அந்த குழந்தைங்களுக்கு தத்தெடுக்கலாமே. இந்த மாதிரி ஒவ்வொரு துறையில் அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகளுடைய அஜாக்கிரதையால் பல உயிர்கள் போகுது இல்லையா? அவங்க வந்து இந்த அரசாங்கம் அவங்களுடைய படிப்பு செலவுக்கும் அவங்க பொருளாதார செலவுக்கும் செலவு ஏற்றுக்குமா? அதே நேரத்தில் நான் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து முதல் கையெழுத்து ஒழிப்போம்னு சொன்னார்ல உதயநிதி ஸ்டாலின் ஐயா. ஒரே விஷயம், நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு நம்ம கத்தி கத்தி சொல்லியாச்சு, கேட்கல. ஆனால் காரணம் அனிதான் மாதிரி ஒரு உயிர் வந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி அதுதானே இவர் வந்து காட்டினாரு, நீட்டு ஒழிப்புன்னு சொல்றதால. நான் ஒரே ஒரு விஷயத்த வந்து அந்த உதயநிதி ஸ்டாலின் கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் கேட்குறேன். மத்திய அரசாங்கத்திட்ட போய், ஐயா இந்த மாதிரி நீட்டால் வந்து ஒரு உயிர் தான் போச்சு, அதனால நீங்கள் வந்து இந்த நீட்டை எப்படியாவது ஒழிச்சிட்டிங்கன்னா நான் சாராயத்தால பல ஆயிரம் பேர் வந்து சாகுறாங்க, நான் ஒத்துமொட்ட சாராயத்தை மூடிடுறோன்னு சொல்லி வந்து அந்த கோரிக்கை வைக்க முடியுமா? அந்த தைரியம் இருக்குதா? ஏன்னா இன்னைக்கு நீட்டால் வந்து ஒரு ரிச்சா படிக்கிற குழந்தை, ஒரு பொண்ணு, ஒரு செருப்பு தேய்க்கிற பொண்ணு, ஒரு மூட்டை தூக்குற பொண்ணு எல்லாம் நீங்கள் வந்து டாக்டர் வந்து வர்றதுக்கு வந்து இந்த நீட் வந்து வழிவகை செய்யுது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க மக்கள் சொல்லலை, சில வந்து அரசியல்வாதிகள் தான் வந்து அவங்க சுயலாபத்துக்காக வந்து சொல்கிறாங்க. நான் கேட்குற ஒரே ஒரு கோரிக்கை, மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எங்களுக்கு நீட்லேருந்து விலக்கு கொடுங்க, நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து சாராயத்தை ஒழிச்சிடுறோம், எது உயிர் பலி அதிகம் வந்து நான் மக்கள்கிட்ட கேட்குறேன். இவங்க ஒரு பொண்ணுக்காக போராடுறாங்களே, நான் பலாயிரம் பேருக்காக போராடுறேன். குடியை போதையிலேருந்து வந்து ஒட்டுமொத்தமாக ஒழிக்க முடியுமா இந்த அரசாங்கத்தால்? இன்னைக்கு அதே கூட்டணி கட்சியிலையும் கேட்குற திருமாவளவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, போதையில்லா கலாச்சாரம் வந்து தமிழகத்தை உருவாக்கத்துக்கு தான் நான் கூட்டணி வைப்பேன். என் சுயலாபத்துக்காக, என் அதிகாரத்துக்காக, என் சீட்டுக்காக, என் பணத்துக்காக வந்து நான் யாரோட கூட்டணி அமைக்க மாட்டேன். இதற்கு எதிராக யார் போராடணும்னு அவங்களோட கூட்டணி சேர்த்து மக்களுக்கு நல்லது செய்ய வருவோன்னு சொல்ற இங்க இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு யாராவது சொல்ல தைரியம் இருக்குதா? இல்ல, தமிழகத்துல எவ்வளோ சம்பவங்கள் வந்துட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தாலும் நான் கூட்டணிலாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு சொன்னவர் இன்னமும் பார்த்தீங்கன்னா திமுகவுடன் தான் பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு திருமாவளவன் அவர்கள். ஏன் கூட்டணி விட்டு வெளியில வர மாட்டேன்றாங்க சார்? அவங்களுடைய சமுதாய மக்களை வந்து ஏமாத்துறதுல தான் இன்னைக்கு வந்து பண்ணிடுகிற வந்து திருமாவளவன் சொல்லுவான். வெட்கக்கேடு. 25-30 ஆண்டு காலமாக வந்து இன்னைக்கு வந்து ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்தில் சொல்லிட்டு வந்தவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணால் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அந்த சமுதாய மக்களுக்காக வந்து திருமாவளவன் என்னத்தை செய்யார்? அவர் வளர்ந்தாரு, மற்றவரை வளர்த்து விட்டார். இன்னைக்கு வந்து 10 கேஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தையை சேர்ந்த தொண்டனே இல்லைன்னு சொன்னவன் தான் இந்த ஆள். ஏன்னா நீ நல்லா படின்னு வந்து சொல்லலையே, உன் அம்மா அப்பாவை பாருன்னு சொல்லியே, இந்த நாட்டை வளர்ச்சி பாதி கொண்டு போகணுன்னு சொல்லலையே, கேஸை வாங்குன்னு சொல்ற அந்த தலைவன் பின்னாடி போறாங்களே சில முட்டா தொண்டன்கள். தயவு செய்து வந்து பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை ஜாக்கிரதா பார்த்துங்க. இவரை மாதிரி ஆளுங்களோட போனோன்னா இன்னைக்கு உங்கள் பையன் வந்து எங்கேயும் போக மாட்டான், புயலில் தான் போய் உட்காருவான். திருமாவளவன் போல, சீமானம் போல வந்து இன்னைக்கு என்னன்னா பல ஆயிரம் வந்து இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிட்டு வராங்க. இன்னைக்கு அவங்க சமுதாயத்துக்கு அவங்க கொடை பிடிக்கல, அடுத்த சிறுபான்மை சமுதாயத்துக்கு தான் அவங்க கொடை பிடிக்கிறாங்க. இன்னைக்கு கூட்டணி கட்சி இந்த கம்யூனிஸ்ட் எங்கே போனாங்க? இன்னைக்கு அதே முஸ்லீம் கட்சிகள் எங்கே போனாங்க? இன்னைக்கு நான் கேட்குற முஸ்லீம் சகோதரர்களுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை மேம்பட்டுருக்குதா, இல்லை கல்வியில் உயர்ந்திருக்குதா? என்னத்தை பண்ணிட்டாங்க இங்கே இருக்கிற முஸ்லீம் தலைவர்லாம்? ஒத்த சீட்டு 2 சீட்டுக்காக அறிவாலயத்தில் வந்து காலில் வந்து கிடக்குறாங்க. தயவு செய்து விழித்து கொள்ளுங்கள். உண்மையுமே மக்களுக்கு நல்லது பண்ணோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, தவறு பண்ணுறவங்கள தட்டி கேளுங்க. இன்னைக்கு அரசியல், ஜாதி அரசியலை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறதை விட்டுடுங்க. மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க தவிர. ஆனால் ஒன்று பார்க்க போனால் வந்து இந்த நாட்டுக்காக வளர்ச்சிக்காக எவனும் வந்து பாடுபடுற மாதிரி தெரியலை. இலவசம் கொடுத்துட்டு இன்னைக்கு 1000 ரூபா வந்து மகளிருக்கு வந்து எல்லோருக்கும் வந்து அறிவிக்கிறான். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு 1000 ரூபான்றான், பசங்களுக்கு 1000 ரூபான்றான், படிக்க வீட்டில் வேலை வெட்டி இல்லாதவனுக்கு வந்து 1500 ரூபா. நான் கேட்குறவங்க, நீ வந்து பிச்சை போடாத. ஏன்னா நீங்கள் 1000 ரூபா கொடுத்துட்டு நீ 10,000 கோடியை கொள்ளடிக்கிற. இது மக்களுக்கு தெரியல. ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபா கொடுத்து 4000 ரூபா கொடுத்துட்டு வந்து மக்களை விலைக்கு வாங்குற இவனுங்களுக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மக்கள் சிந்திச்சு தான் தேர்ந்தெடுக்கணும். இது உங்கள் மேலே தான் தவறு. பணத்தை வாங்குறீங்கல்ல, அதனால் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இல்லை. நான் அரசியல்வாதிகளுக்கு வந்து குறை சொல்கிறதுக்கு முன்னாடி மக்கள் மேலே வந்து குற்றத்தை சுமத்துறேன். எனக்கு எந்த பயமும் இல்லை. எப்போ நீங்கள் தெளிவடைகிறீங்களோ அப்போ தான் இவனுங்களாம் உருப்பிடுவானுங்க. அப்போ தான் நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் நல்லாயிருக்கும். சரிங்க, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியை வாரிசாகவே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை சார்ந்த கட்சிகள் திமுக வந்து ஏற்றுக்கொண்டாங்க வாரிசு அரசியல்லாம் அப்படின்றத.
அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் வந்துட்டு இதையே உதயநிதி வந்து வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன சார் தொடர்ந்து? நீங்க எப்படி சொல்லுவீங்க திமுக அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆகும்போது அவங்க சீனியர்ஸ்க்கே பிடிக்கலங்க. இதுதான் உண்மை. அவங்க தொண்டர்களுக்கும் பிடிக்கல. ஏங்க ஸ்டாலின் வந்தாருன்னா கூட நான் வந்து ஒத்துக்கிறேங்க. அவங்க வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்து வந்து களத்தில் இறங்கினாரு, வேலை செஞ்சாரு, நம்ம அதை வந்து மறைக்கல நான். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் என்னங்க பண்ணா நீங்க சொல்லுங்க. நடிச்சுக்கிட்டு வந்தார். எம்பி எலெக்ஷனில் வந்து அவர் ஒரு பிரச்சாரத்தை வச்சுட்டு உடனே என்ன பண்ணால் அந்த பிரச்சார குண்டு வந்து இறங்கி இன்னைக்கு வந்து பேசுனதால தான் மக்கள் வந்து வெற்றி வாகை சூடினாங்கன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் இந்த சீனியர் தலைவர்கள்லாம் சொல்லி அவர் காலில் போய் ஊறானுங்க. கழுவி கூட விடுவானுங்க விட்டா. கேட்டால் அவங்க உதயநிதி பிள்ளை கூட பிடிப்பேன்னு சொல்கிறாங்க. வெக்கமா இல்லை அவனுங்கெல்லாம்? நான் கேட்குறேன், உதயநிதிக்கு வந்து உண்மையிலுமே திறமை இருந்தால் நான் வந்துட்டு போட்டாங்க, நான் வேணாம்னு சொல்ல வரலாங்க. ஆனால் அவர் திறமையை நிரூபிக்கிறதுக்கு நான் கேட்குறேன் வந்து ஒரு படித்த இல்லைன்னு. ஏன் எக்ஸாம்பிளுக்கு நம்ம மாநில தலைவர் அண்ணாமலையோட வந்து நேருக்கு நேர் வந்து விவாதத்துக்கு வர சொல்லுங்க. அவரை ஏன் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு வந்து தெரில. அதாவது தத்தி புள்ள தத்தி தான், வாதியார் புள்ள மக்குன்னு சொல்கிற மாதிரி தான். என்ன சிஎம் வந்தது அதுவும் வந்து தத்தி தான். இதில் மாற்று நான் சொல்லலை, அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் அவரை தேவையில்லாமல் வந்து கொண்டு வந்து இன்னைக்கு சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணலங்க, அவர் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சிஎம் இந்த 26 உட்கார வச்சுருவாங்கன்னு சொல்கிறதால சீனியர் கட்சி தலைவர்லேருந்து அதிகாரிகள் எல்லாமே இங்கே உதயநிதியை தான் வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே என்ன சொல்கிறாங்க நிழல் போல் வந்து பாதுகாத்துட்டு வராங்க. இன்னைக்கு வந்து இவரை கொண்டு வந்தது எந்த அளவு வந்து முட்டாள்தனம்னு சொல்லி இந்த 2026 வந்து திமுக உணரதான் போகுது. ஏன் திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து எழுதி வச்சிங்க 2வது முறையாக வந்ததா சரித்திரம் கிடையாது. அவங்களுக்கும் நல்லா தெரியும். அவங்களும் வந்து சில கட்சிகளோட பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு தான் வராங்க. இது திமுகவுக்கு வந்து கலக்கத்தை தான் ஏற்படுத்தி இருக்குது. அதனால இன்னொரு 5-6 மாதம் வெயிட் பண்ணுங்க. இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க அவங்களை துப்பிட்டு வெளியில் போவாங்க அவங்களுக்கு பதவிக்காக. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய், சீமான், அதிமுக இப்படிலாம் பாஜகன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஓட்டுகள் பிரிய வந்துட்டு திமுக தான் திரும்ப வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா சொல்கிறாங்களே, உங்களுக்கு பார்வை என்ன சார்? நிச்சயமா ஒரே விஷயம் போனால் ஒரு ஓட் பேங்க் வந்து இருந்தது. ஆனால் வந்து இனி வர 26 வந்து அந்த ஓட் பேங்க் இருக்காது. இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் மக்கள் விழுத்து கொண்டார்கள். இன்னைக்கு திராவிடம் மாறி மாறி பண்ணதால வந்து இன்னைக்கு யார் மக்களுக்காக நல்லது பண்ணுறாங்க, யார் மக்களுக்காக போராட்டங்கள் வந்து முன் வைக்கிறாங்கன்னு வந்து மக்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்து என் தலைவனை சொல்ல விருப்பப்படலை. ஏன்னா நீங்கள் வந்து நாங்கள் எங்கள் தலைவரை ப்ரொமோட் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா அவர் வந்து மக்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் வந்து அவர் ரீச் ஆகிட்டாரு. இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சி இருக்கிற ஊழலாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்கட்சிகள் பண்ணது எல்லாமே வந்து அவர் வந்து ஆதாரத்தோடு இன்னைக்கு மக்கள் மத்தியில் வச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்க்க போனால் எனக்கு அதே நேரத்தில் நிறைய பேர் வந்து விஜயோட அண்ணாமலையை தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. விஜய் நடிப்பில் சூப்பர் ஸ்டார், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் விஜயும் வந்து ஸ்டாலின் மாதிரி எழுது குத்து தான் வந்து படிக்கிறார். இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு இன்னும் அவர் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்யலை. இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை மட்டும் தான் வர்றாரு. ஏன்னா காரணம் அவர் அடுத்த படம் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தான் வந்து வருவான்னு சொல்லும் போது, அதாவது எலெக்ஷன் வர 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து அண்ணன் இறங்குவார். இறங்கின ஒன்றே வந்து ஆளுங்கட்சி தலைவராகிடணும், இல்லைன்னா எதிர்கட்சி தலைவராகிடணும் வந்து துடிக்கிறாரு. என்னை கேட்டால் இந்த 13 மாதம் தான் விஜயுடைய அரசியல் வாழ்க்கை. இந்த 13 மாதத்தில் வந்து மக்கள் என்ன தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு மக்கள் வந்து நிச்சயமாக 2026 வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதே விஜய் வந்து நடிக்க போகலன்னா இதே யூடியூப் சேனலில் நான் மறுபடியும் வந்து உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்குறேன். சார் அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அரசியலுக்காக ஒரு பரபரப்பான சூழ்நிலாம் கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். குறிப்பாக சொன்னால் இப்போ ஊழல் வழக்கிலேருந்து வெளியில் வந்த செந்தில் பாலாஜி மீது பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்துட்டு மின்சாரத்துறையில் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி வழக்கெல்லாம் தொடர்ந்துருக்காங்களே. அதிமுக வந்து லைம் லைட்டில் கொண்டு வராங்களே சார், மீண்டும் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இல்லை எப்படி இதை பார்க்குறது சார்? சார் எனக்கு வந்து என் தனிப்பட்ட கருத்து, இதை நான் கட்சி ரீதியாக சொல்லலை. இக்கரைக்கே அக்கறை பச்சை. இவன் ஆட்சியில் வந்தால் அவனுக்கு ஆதரவு தருவது, அவன் ஆட்சியில் வந்தால் இவன் ஆதரவு தருவது. இவன் திருடும் போது வந்து என்னென்னா அவன் வழி விடுறது, அவன் திருடும் போது இவன் வழி விடுறது. இவங்களுக்குள்ளே வந்து எப்படின்னா நகையும் சதையும் போல சார். இது ஒழியாது. இவங்க 2 பேர் இருக்கிறது ஊழலும் ஒழியாது. அதே நேரத்தில் வந்து தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தும் மாறாது. இன்னைக்கு தமிழ்நாட்டு தலையெழுத்து, தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய தலையெழுத்து மாறணும்னா இன்னைக்கு மக்கள் வந்து இவங்களை தூக்கி போடணும். நான் கேட்குறேன், போன ஆட்சியில் இவன் 4 லட்ச ரூபா கடன் வச்சுட்டு போனான்னு சொன்னாங்க. இவங்க ஆட்சியில் இங்கே 8 கோடி லட்சம் ரூபா கடன் வச்சுக்கிறாங்க. அப்போ அடுத்தது யார் சார்? எப்படி இலவசங்களை கொடுத்து அந்த இலவசங்கள் வந்து எப்படி இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டு மேலே கடன் சுமை தான் ஏற்றிருக்கிறாங்க. வெளிநாடுக்கு போயிட்டு தொழிலை கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க. 5 வருஷம் வந்து ஓப்பன் பண்ண வேண்டிய கம்பெனிக்கு இன்றைக்கி 50,000 பேர் மறைமுகமாக வேலை வாய்ப்பு தந்துட்டோம்னு சொல்லி வந்து பிரபகண்டா பண்ணுற இடத்துல அந்த மாதிரி இருக்கிற அரசியல்வாதிங்க சார் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து மாறணும்னா திராவிடத்தை தூக்கி குப்பையில் போடுங்க. மக்களுக்காக போராடுற அவங்கள சிம்மாசனத்தில் உட்கார வைங்க. ஓகே சார். இறுதியாக ஒரு கேள்வி சார். இன்னும் ஓராண்டு தான் வந்து இருக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக.
இதற்காக ஆளும் கட்சியான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இருவரும் பார்த்தீங்கன்னா கலாய்வு தமிழகத்திற்குள்ள மொத்த மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடிக்கல் நாட்டு விழா இருக்கட்டும், ஒவ்வொரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறாங்க, மக்களை போயிட்டு நேரடியாக சந்திக்கிறாங்க. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஆட்சிக்கு அந்த ஒரு முனைப்பில் தானே சார் அவங்களாம் பணியில் செஞ்சுட்டு வராங்க. இது எப்படி சார் பார்க்கறது? ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றினாங்க? 4 ஆண்டு காலம் வந்து முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அப்பவும் நம்ம புள்ளையும் என்னன்னா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேட்குறேன், நேற்று தான் பிறந்தாங்களா? ஆண்டாண்டு காலமாக அரசியலில் இருக்கிறவங்க தானே நீங்களாம். நான் கேட்குற ஸ்டாலின் எனக்கு தெரியாதா? எங்கே மேடு இருக்கும், எங்கே பள்ளம் இருக்கும், எங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்கும், எங்கே டிராஃபிக் இருக்கும், எங்கே நீர் தேங்குவதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? மழை வந்தால் தான் ஆய்வு போகிறதுக்கு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு எப்படியாவது வந்து கொங்கு மண்டலத்தில் அவர் பிடிச்சிருந்ததால வந்து அவர் வந்து களப்பணி ஆட்டின்னு இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் மட்டும் இல்லை, எடப்பாடி வந்து களத்துக்கு போகிறேன்றாரு, சீமான் வந்து பார்க்க போகிறேன்றாரு, செல்வை பெருந்தகை போகிறேன்னு சொல்கிறாரு, விஜய் வந்து இறங்குறேன்னு சொல்கிறாரு. எல்லாருக்கும் வந்து இன்றைக்கி தான் மக்கள் மேலே வந்து அந்த வந்து பார்வை வந்துருக்குது போல தெரியுது. ஏன்னா இன்னும் 15 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது இல்லை. இது இவங்க நடத்துகிற ட்ராமா. நான் மறுபடியும் கேட்குறேன், திமுக கொடுத்த வாக்குறுதிகள் உண்மையாலுமே மக்களுக்கு வந்து சென்று அடைஞ்சிருந்தால் நீங்கள் அவங்களை தேர்ந்தெடுங்க. நான் வேணாம்னு சொல்ல வரல. ஏன்னா இனி வந்து மேடைக்கு மேடை சொல்கிறாங்களே அவங்க, நாங்கள் வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் சொல்லி உண்மையுமே நிறைவேற்றிட்டாங்களா? நீங்கள் சந்தோஷமா? திமுகவுடைய ஆட்சி உங்களுக்கு பிடிச்சி போயிருக்குதா? திமுகவில் ஊழல் இல்லையா? திமுகவில் கொலை இல்லையா? திமுகவில் கொள்ளை இல்லையா? திமுகவில் கற்பழிப்பு இல்லையா? எந்த ஆட்சியில் இல்லையோ அவங்கள தேர்ந்தெடுங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் சரி மாறப்போகிறது கிடையாது. இங்கே தேவை ஒரு அதிரடி முதலமைச்சர், தைரியம் உள்ள ஒரு முதலமைச்சர் தான் இங்கே தேவை. அதிரடியான முடிவு. அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் மட்டும் வந்தால் தான் தமிழ்நாட்டுடைய கடன்லேருந்து விலக முடியும். தமிழ்நாட்டில் நடக்கிற சட்ட ஒழுங்கை கூட சீராக வைக்க முடியும். இது என் தனிப்பட்ட கருத்து இல்லை, ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்தை தான் நான் இந்த இடத்துல வைக்கிறேன். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். ஜெய்ஹிந்த்.